குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 15 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்போ இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11லிருந்து 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்று தான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது அது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்து தான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். மெடிக்கல் கேம்ப் அங்கே இருந்தது. எல்லா இடத்துலையும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல் விங்கு இருந்தது. இதை தாண்டிங்க நீங்கள் பீச்சிலிருந்து ஒரு 300 மீட்டரில் தான் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், 2 கிலோமீட்டரில் தான் RGH ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு 3 கிலோமீட்டரில் தான் ஸ்டான்லி, 1.5 கிலோமீட்டரில் தான் ராயப்பேட்டா மருத்துவமனை. இப்போ இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அதனால மருத்துவ வசதி இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸு டிராஃபிக்கில் சிக்கிச்சு 2 மணி நேரம் டிராஃபிக் இருந்தது. ஏங்க 15 லட்சம் பேர் இருக்கிறப்ப 15 லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாமல் வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு. இது இந்த 5 பேர் வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறோம். திரும்ப அதையே சொல்லி நீங்கள் இதில் குளிர்காய நினைக்கிறது தவறுங்க. இல்லை ஏங்க 7500 காவல்துறை இருந்தாங்க. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் காவல்துறை அங்கே போட முடியும்? இல்லை, இதுக்கும் 7500 காவல்துறை, இது இல்லாமல் இந்த ஊர்காவல் படை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. இல்லாமலாம் இல்லை. அதை தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் உங்கள் டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும். இது ஃப்ளாஷ் நியூஸை போட்டு உங்கள் ரேட்டிங்கை இதில் கூட்டிக்கணும். இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவிலேருந்து மறுக்கிறீங்கன்ட்டு. இது ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற இல்லைங்க. ஏங்க இப்போ நான் இதை திரும்பி அரசியல் இல்லை நான் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள், இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாவணி பாடுறதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு, இதோடு நிறுத்திப்போம், போதும்.